இது போன்ற கதைகளை தொடர்ந்து கேட்க இப்போது குமார் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது முழுக்க முழுக்க கற்பனை கதை மட்டுமே. வீரன் அத்தியாயம் 80. வெள்ளி மாளிகையின் மர்மமும் உயிரட்ட சிறைச்சாலையும். ஆதித்யவிற்கு தன் கண்களையே நம்ப முடியவில்லை. அவனது சிந்தனைகள் உறைந்து போயிருந்தன. அந்த பனிப்பிரதேசத்திற்குள் காலடி எடுத்து வைத்த நொடியிலிருந்து ஒவ்வொரு அடியிலும் அவனை திகைக்க வைக்கும் அதிசயங்கள் காத்து கொண்டிருந்தன. ஆனால் இப்போது அவன் கண்முன்னே விரிந்திருந்த அந்த காட்சி இதுவரை அவன் சந்தித்த அத்தனை ஆச்சரியங்களையும் தூக்கி சாப்பிடுவதாக இருந்தது. அது ஒரு மாளிகை என்று சொல்வதை விட விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் நிறுத்தப்பட்ட ஒரு வெள்ளி அற்புதம் என்று சொல்வதே பொருத்தமாக இருக்கும். அந்த பனி படர்ந்த நிலப்பரப்பில் வானத்தை தொடுமளவிற்கு உயர்ந்து நின்ற அந்த வெள்ளி மின்னல் மாளிகை கண்கூசும் ஒளியுடன் ஜொலித்துக் கொண்டிருந்தது. ஆதித்யா அதிர்ச்சி கலந்த பிரமிப்புடன் அந்த இடத்தை அண்ணாந்து பார்த்தான். அவனது மூச்சுக்காற்று பனியில் புகையாக மாறி மறைந்தது. அவனது மனம் கேள்விகளால் துளைக்கப்பட்டது. அப்படியென்றால் இவ்வளவு நேரம் எங்களை விரட்டி விரட்டி தாக்கிய அந்த பயங்கரமான மின்னல் சக்தி இங்கிருந்து தான் வந்ததா? அந்த மின்னல் கற்றைகள் எங்களை கொல்ல வரவில்லை, மாறாக நாங்கள் இந்த இடத்திற்கு வராமல் இருக்கத்தான் தடுத்தனவா? ஆனால் எதற்காக? எங்களை ஏன் தடுக்க வேண்டும் என்று தனக்குத்தானே அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினான். அவனது குரலில் பதற்றமும் விடை தெரியாத குழப்பமும் கலந்திருந்தன. அப்போது ஆதித்யாவின் உடலில் குடிகொண்டிருந்த மகிழினியின் ஆன்மா மெதுவாக வெளியேறியது. புகைப்படலம் போல திரண்டு ஒரு பெண்ணின் உருவமாக ஆதித்யாவின் அருகில் வந்து இறங்கினாள் மகிழினி. அவளுடைய கால்கள் அந்த பனித்தரையில் படவில்லை என்றாலும் அவளுடைய ஆத்மா நடுங்குவதை ஆதித்யாவால் உணர முடிந்தது. மகிழினி அந்த கோட்டையை இமைக்காமல் விரித்து பார்த்தாள். அவளுடைய கண்கள் விரிந்து ஏதோ ஒரு பூர்வ ஜன்ம பந்தத்தை உணர்வது போல துடித்தன. அவளுடைய குரலில் இனம் புரியாத ஒரு ஏக்கம், வலி மற்றும் ஆச்சரியம் கலந்திருந்தது. இங்கு வரத்தான் நான் இவ்வளவு பாடுபட்டு அந்த இருளிலிருந்து வெளியே வந்தேனா? என் பயணத்தின் முடிவு இதுதானா என்று அவள் தனக்குத்தானே மெல்லிய குரலில் முணுமுணுத்துக் கொண்டாள். அது காற்றின் ஓசையில் கரைந்து போவது போல் ஒலித்தது. ஆதித்யா அவளை திரும்பி பார்த்தான். என்ன சொல்கிறாய் மகிழினி? உனக்கு இந்த இடம் பற்றி ஏதேனும் தெரியுமா என்று புரியாமல் கேட்டான். அவள் பதில் எதுவும் சொல்லவில்லை. வார்த்தைகள் அவளது தொண்டையில் சிக்கிக் கொண்டன. வாயை இருக்க மூடிக்கொண்டு ஆதித்யாவை ஒரு தீர்க்கமான அதே சமயம் சோகமான பார்வை பார்த்தாள். பிறகு கண்களை திருப்பிக் கொண்டு ஒன்றுமில்லை என்று ஒற்றை வார்த்தையில் முடித்துக் கொண்டாள். ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. அடுத்த நொடியே மகிழினிக்கு தாங்க முடியாத ஒரு தலைவலி ஏற்பட்டது. அது சாதாரண வலி அல்ல, அவளுடைய ஆன்மீக உருவத்தையே சிதறடிக்கும் அளவிலான வலி. மண்டையை பிளப்பது போன்ற அந்த வேதனையில் அவள் தனது இரு கைகளாலும் தலையை கெட்டியாக பிடித்து கொண்டு துடித்தாள். அவளுடைய ஆன்ம உருவம் காற்றின் அலைக்கழிப்பு போல தள்ளாடியது. ஆ என்று அவளது அலறல் அந்த படிப்பாலைவனத்தில் எதிரொலித்தது. டிராகன் பீஸ்ட் பதறி போனது. மகிழினி, என்னாச்சு? என்ன நடக்கிறது உனக்கு என்று அது கவலையுடன் கேட்டது. அந்த கணம் மகிழினியின் மனக்கண்ணியின் மின்னல் வேகத்தில் சில காட்சிகள் வந்து சென்றன. அவளுடைய நினைவலைகள் ஒரு சுழல் காற்றை போல் அவளை தாக்கின. முதலில் அந்த பிரம்மாண்டமான வெள்ளி மாளிகை, அதன் ஒவ்வொரு தூணிலும் செதுக்கப்பட்டிருந்த விசித்திரமான குறியீடுகள், அந்த மாளிகையை சுற்றிலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு மாய கவசம், அந்த கோட்டையின் சிகரத்தில் வட்டமிட்டு கொண்டிருக்கும் 7 ராட்சத பறவைகள். அவை சாதாரண பறவைகள் அல்ல, மின்னலை குடித்து வாழும் நெருப்பு பறவைகள். கடைசியாக அந்த காட்சியின் ஊடே தெரிந்த ஒரு இருண்ட அறை. அந்த அறையின் நடுவில் பனிக்கட்டிகளாலான மேடையில் ஒரு சவப்பெட்டி போன்ற ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அதை சுற்றிலும் மெல்லிய நீல நிற ஒளி படர்ந்திருந்தது. இந்த காட்சிகள் எல்லாம் ஏதோ ஒரு திரைப்படத்தைப் போல் அவள் கண்முன்னே விரிந்தன. அவை வெறும் காட்சிகள் அல்ல, அவளுடைய பரந்த காலத்தின் துண்டு பிரசுரங்கள். ஆ என்று மீண்டும் ஒருமுறை கத்தி அவள் தனது கைகளை முன்னே நீட்டி காற்றை பிடிப்பது போல மடக்கினாள். அவளுடைய முகம் பயத்தில் வெளிரி போய் மறுநொடியே ஏதோ ஒரு தெளிவு பிறந்தவள் போல மாறியது. அவளுடைய கண்கள் பயத்திலும் ஆச்சரியத்திலும் மாறி மாறி துடித்தன. அதை பார்த்து ஆதித்யா அவளை நோக்கி ஓடினான். மகிழினி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி துடிக்கிறாய்? என்ன கனவு காண்கிறாயா என்று அவளை உலுக்கி கேட்டான். ஆதித்யாவின் குரல் கேட்டு மகிழினி மெல்ல நிமிர்ந்தாள். அவளுடைய கண்களில் இப்போது ஒரு விதமான ஈரம் படர்ந்திருந்தது. ஆதித்யாவை வியப்பாகவும் அதே சமயம் ஒரு தீராத ஏக்கத்துடனும் பார்த்தாள். அவளுடைய குரல் நடுங்கியது, ஆனால் வார்த்தைகளில் உறுதி இருந்தது. இதுக்குள்ள, இந்த வெள்ளி மாளிகையில, இதுக்குள்ளத்தான் நான் இருக்கேன். அந்த வார்த்தைகள் ஒரு இடி முழக்கத்தைப் போல ஆதித்யா மற்றும் டிராகன் பீஸ்ட் இருவரின் காதுகளிலும் விழுந்தன. இருவரும் தூக்கி வாரி போட்டது போல அதிர்ந்து போய் நின்றனர். என்ன சொல்கிறாய்? ஆதித்யா நம்ப முடியாமல் கேட்டான். நீதான் என் கண் முன்னாடி நிற்கிறாயே, அப்புறம் எப்படி உள்ளே இருக்கிறாய் என்று சொல்கிறாய்? மகிழினி ஒரு பெருமூச்சு விட்டாள். இல்லை ஆதித்யா, நீங்கள் பார்ப்பது என் ஆன்மாவை மட்டுமே. ஆனால் என் உண்மையான உடல், சதையும் இரத்தமுமான என் பௌதீக உடல் இந்த அரண்மனைக்கு உள்ளேதான் இருக்கிறது. அது அங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது. இல்லை,
சிறை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆதித்யாவால் இதை ஜீரணிக்கவே முடியவில்லை. சிறையா? யார் உன்னை சிறை வைத்தது? அது ஒரு நீண்ட கதை என்றாள் மகிழினி. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், என் உடலை அடைவதற்குத்தான் ஒரு சாவி தேவை. என்னால் அவ்வளவு எளிமையாக உள்ளே போக முடியாது. என்னை உள்ளே வராமல் தடுக்க இங்கே சுற்றிலும் 7 மின்னல் சக்தி வாய்ந்த பறவைகள் காவல் காக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் ஒரு மலையையே எரிக்கும் சக்தி கொண்டவை. அவள் சற்று இடைவெளி விட்டு தொடர்ந்தாள். அந்த பறவைகளை தாண்டிப் போவது என்பது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது, சாத்தியமே இல்லாதது. ஆனால் விதியை மீறி அந்த தடைகளை தாண்டி நான் உள்ளே போய்விட்டால், என் உடலுக்குள் நான் மீண்டும் நுழைந்து விட்டால், நான் மீண்டும் உயிர்த்தெழுந்து விடுவேன் என்றாள் உறுதியாக. அதை கேட்ட ஆதித்யா அவளை உற்று பார்த்தான். அவனுக்குள் கோபமும் குழப்பமும் ஒன்றாக பொங்கியது. மகிழினி, சற்று பொறு. ஆதித்யா கையை உயர்த்தி அவளை தடுத்தான். என்ன சொல்ல வருகிறாய் என்பதை தெளிவாக கூறு. புதிராக பேசுவதை நிறுத்து. இதற்குள் வருவதற்கு முன்பு எனக்கு எந்த ஒரு யோசனையும் இல்லை. வெளியில் நின்ற அந்த பெண்ணின் இடைவிடாத தொந்தரவினால்தான் நான் இதற்குள் வந்தேன். ஆனால் இங்கு வந்த பிறகு பல விஷயங்கள் என் கைமீறி செல்வதை என்னால் உணர முடிகிறது. இதில் நீ இந்த இடத்திற்கு சம்பந்தப்பட்டவள் என்று வேற கூறுகிறாய். ஆதித்யா அவளை நோக்கி ஓர் அடி எடுத்து வைத்தான். நீ உண்மையில் யார்? முதலில் அதை கூறு. விராட் நகர் அரசனின் மகளா அல்லது அந்த இருள் பிரதேச இளவரசினாளா? யார் நீ? உன்னை பற்றி தெளிவாக கூறு என்று அவன் கோபமாக ஆனால் நியாயமான கேள்விகளை அடுக்கினான். அதற்கு மகிழினி மெல்லிய புன்னகை ஒன்றை உதிர்த்தாள். அந்த புன்னகையில் 1000 ஆண்டுகால வலி தெரிந்தது. நானா? நான் தான் உயிரினங்களின் சாபம் என்று ஒற்றை வார்த்தையில் கூறினாள். அதை கேட்டு ஆதித்யா அந்த வெள்ளி மாளிகையின் ஒரு நுழைவாயிலுக்குள் நுழையாமல் வாசலிலேயே நின்று கொண்டு அவளை நேருக்கு நேர் பார்த்தான். எனக்கு புரியவில்லை மகிழினி, தெளிவாக சொல். நீ உண்மையில் யார்? இங்கு எதற்கு உன்னுடைய உடலை அடைத்து வைத்திருக்கிறார்கள்? அது மட்டுமில்லாமல் இங்கு நடக்கிறது என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியவில்லை. கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருக்கிறது. என்ன நடக்கிறது என்று தெரிந்தால்தான் என்னால் என் உயிரை பணயம் வைக்க முடியும் என்று அவன் உறுதியாக நிபந்தனை விதித்தான். மகிழினி வானத்தை பார்த்தாள். பிறகு ஆதித்யாவின் கண்களை நேராக பார்த்தாள். அவளது கண்களில் பழமையான சோகம் நிழலாடியது. இதற்கு முன்னாடி என்ன நடந்தது என்று எனக்கு முழுமையாக தெரியவில்லை ஆதித்யா. பல நினைவுகள் அழிக்கப்பட்டு விட்டன. ஆனால் எனக்கு நினைவில் இருப்பதை மட்டுமே நான் சொல்கிறேன். பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பூமியில் எனது சக்தி உருவானது. நான் சாதாரண மனுஷி அல்ல. என் உடலுக்கான உயிர் சக்தி மிகவும் புனிதமானது. பிரபஞ்சத்தின் ஆதிசக்தியிலிருந்து உருவானவள் நான். ஆனால் அந்த சக்திக்கு ஆசைப்பட்டு அப்போது இருந்த சில சக்தி வாய்ந்த அரக்கர்கள் மற்றும் பேராசை கொண்ட மனிதர்கள் இணைந்து என்னை வஞ்சகமாக கொன்று என்னை அழித்து விட்டார்கள். அதனால் என் ஆன்மீக ஆத்மா சிதறுண்டு பல பிரிவுகளாக பிரிந்து பல இடங்களுக்கு போய்விட்டது. மீண்டும் நான் பிறக்க வாய்ப்பே இல்லாமல் செய்துவிட்டார்கள். ஏனெனில் எனக்கு இறப்பு ஒரு முறை, பிறப்பும் ஒரு முறை. நான் மீண்டும் பிறந்தால் மட்டுமே இந்த உலகத்தில் இறக்கும் ஆத்மாக்களை அடுத்த உலகத்திற்கு வழி அனுப்பி வைக்க முடியும். சுருக்கமாக சொன்னால் நான் ஆன்மீக ஆத்மாவுடன் இணைக்கப்பட்டவள். மகிழினியின் குரல் தழுதழுத்தது. என்னையே இந்த உலகத்தில் பிறக்காமல் செய்ததால்தான் இந்த உலகத்திற்கு ஒரு மாபெரும் சாபம் ஏற்பட்டது. நான் உயிரோடு இருந்தால் மட்டுமே இந்த கோட்டையின் கதவு திறக்கும். இது வெறும் கோட்டை அல்ல ஆதித்யா, இது அடுத்த உலகத்திற்கு செல்வதற்கான வாயில், மோக்ஷவாசல். இந்த விண்வெளி மின்னல் பாதை மட்டுமே உங்களை இந்த உலக துன்பங்களில் இருந்து முக்தி அடைய செய்து அடுத்த உலகத்திற்கு கொண்டு செல்லும் பாதை. இந்த பாதையை திறக்காததால்தான் இந்த குமரிகண்டத்தில் பல மனிதர்கள் இறந்தும் முக்தி அடையாமலும் முதிர்ச்சி அடையாமலும் ஆன்மீக ஆத்மசக்தி இல்லாமலும் சூட்சும வடிவில் இங்கேயே சிக்கி தவிக்கின்றனர். அவர்கள் பேய்களாகவும் ஆவிகளாகவும் அலைந்து கொண்டிருக்கின்றனர். இதை கேட்ட டிராகன் பீஸ்ட் வாய்ப்பிழந்து நின்றது. அப்படியென்றால் நீதான் அனைத்து விதமான ஆத்மாவால் இணைக்கப்பட்டவளா? ஆத்மாக்களின் தலைவியா? இதை என்னால் நம்பவே முடியலையே. அதற்கு மகிழினி ஒரு விரக்தியான சிரிப்பை உதிர்த்தாள். அவள் தனது ஆவி உருவத்தை ஆதித்யாவை நோக்கி திருப்பினாள். இல்லை ஆதித்யா, நீங்கள் முற்றிலும் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் ஒன்றும் ஆன்மாக்களின் தலைவி அல்ல. உண்மையை சொல்லப்போனால் அந்த ஆத்மாக்களும் நானும் பிரிக்க முடியாத ஒரு சங்கிலியால் பிணைக்கப்பட்டுள்ளோம். அது ஒரு வரம் அல்ல, சாபம். ஆம், என் பிறப்பிலேயே விதியால் எனக்கு அளிக்கப்பட்ட சாபம் அது. நான் இன்றி அந்த ஆத்மாக்களுக்கு விடுதலை இல்லை. அவை இன்றி எனக்கு முழுமை இல்லை. மகிழினி சற்று நிறுத்தி மூச்சை இழுத்து விட்டவள் போல தொடர்ந்தாள். இவ்வுலகில் பிறக்கும் ஒவ்வொரு உயிரினத்தின் ஆத்மாவும் உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கும் எனது சடலத்துடன் ஏதோ ஒரு வகையில் இணைக்கப்பட்டுள்ளது. நான் இந்த உடலுக்கு வெளியே ஆவியாக சுட்டித் திரிந்தாலும் என் பௌதீக உடல் அங்கேதான் உள்ளது. எப்போது அந்த உடலுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கப்படுகிறதோ, எப்போது நான் என் உடலுக்குள் மீண்டும் நுழைகிறேனோ, அப்போது மட்டுமே என்னுடன் பிணைக்கப்பட்டுள்ள அந்த ஆத்மாக்கள் விடுவிக்கப்பட்டு என் உடலை விட்டு வெளியேற முடியும். அதுவரை நான் ஒரு நடமாடும் சிறைச்சாலை.
கோடிக்கணக்கான ஆத்மாக்களை சுமந்து நிற்கும் ஒரு பாத்திரம் நான். இதை கேட்ட ஆதித்யாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அவனது மூளை மின்னல் வேகத்தில் செயல்படத் தொடங்கியது. விஷயத்தின் தீவிரம் அவனுக்கு புரிந்தது. அப்படியென்றால் மகிழினி, நீ வெறும் ஒரு பெண் மட்டுமல்ல, இந்த வெள்ளி மாளிகையின் மர்மக்கதவை திறப்பதற்கான சாவியே நீதானா என்று வினவினான். அந்த கேள்வியின் வீரியம் அங்கிருந்த காற்றையே ஒரு கணம் உறைய வைத்தது. ஆமாம் ஆதித்யா, நீ உயிரோடு மீண்டு வந்தால் மட்டுமே அடுத்த உலகத்தின் கதவுகள் திறக்கப்படும், முக்தி கிடைக்கும். ஆதித்யாவின் முகத்தில் இப்போது ஒரு புதிய நம்பிக்கை தென்பட்டது. ஒரு வீரனுக்கே உரிய தெளிவு அவன் முகத்தில் பிறந்தது. அப்படியென்றால் விஷயம் எளிது. இப்போது உன் உடலுக்கு உயிர் கொடுத்து விட்டால் இந்த உலகத்தை பீடித்திருக்கும் சாபம் விலகிவிடும், ஆத்மாக்கள் விடுதலை பெறும், கதவும் திறக்கும், சரிதானே என்றான் உற்சாகமாக. ஆம் ஆதித்யா, அதைத்தான் நானும் இவ்வளவு நேரமாக உங்களுக்கு புரிய வைக்க முயன்று கொண்டிருக்கிறேன். ஆனால் அது எப்படி சாத்தியம்? இறந்து போன உடலை எப்படி உயிர்ப்பிக்க முடியும் என்றாள் மகிழினி நம்பிக்கையற்ற குரலில். ஆதித்யா மெல்லிய புன்னகையுடன், உன்னை மீண்டும் உயிர்ப்பிக்க என்னிடம் ஒரு வழி இருக்கிறது என்று சொன்னால் நம்புவாயா என்று கேட்டான். ஆச்சரியத்தின் உச்சிக்கே சென்ற மகிழினி, என்ன சொல்கிறீர்கள்? அதுவும் உங்களால் முடியுமா என்று கேட்டாள். என்னை மறந்து விட்டாயா மகிழினி? நான் தனது மார்பை தட்டி நிமிர்ந்து நின்றான். என் ஆன்மீக ஆத்ம கடலின் ஆழத்தில் அந்த மர்மமான தீவில் எனக்கு கிடைத்த பொக்கிஷம் நினைவிருக்கிறதா? அந்த மர்மமான மூங்கில் புனித மலர் தன்னிடம் இருந்த அரிய விதைகளில் ஒன்றை, தனது சந்ததியின் அனைத்து சக்திகளையும் உள்ளடக்கிய ஒரு விதையை என்னிடம் கொடுத்தது நினைவிருக்கிறதா என்று டிராகன் பீஸ்டை பார்த்து கேட்டான். டிராகன் பீஸ்டின் கண்கள் சட்டென ஒளிர்ந்தன. சரியாகச் சொன்னாய் ஆதித்யா. அந்த புனித விதை அது சாதாரணமானதல்ல. அது பிரபஞ்சத்தின் உயிர் சக்தியை தன்னுள்ளடக்கியது. அந்த விதையில் இருக்கும் அபாரமான உயிர் சக்தியை கொண்டு மகிழினியின் உடலுக்கு நிச்சயம் நம்மால் மீண்டும் உயிர் கொடுத்துவிட முடியும் என்று உறுதியாக கூறியது. ஆனால் மகிழினியின் முகத்தில் இருந்த கவலை ரேகைகள் மறையவில்லை. அவள் ஆதித்யாவை ஏறி பார்த்து கொண்டு, ஆதித்யா, உங்கள் நம்பிக்கை எனக்கு புரிகிறது. ஆனால் அது நீங்கள் நினைப்பது போல அவ்வளவு எளிதான காரியம் அல்ல என்று எச்சரித்தாள். ஏன்? நாம் எத்தனையோ தடைகளை தாண்டி வந்துவிட்டோம். இதைவிட பெரிய ஆபத்து என்ன இருக்கப் போகிறது என்று ஆதித்யா சற்றே அலட்சியமாக கேட்டான். இல்லை ஆதித்யா, இந்த வெள்ளி மாளிகையை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். என் உடல் இருக்கும் அந்த கருவறையை காக்க 7 திசைகளிலும் 7 மின்னல் பறவைகள் காவல் காக்கின்றன. அவை ஒவ்வொன்றும் கற்பனைக்கு எட்டாம சக்தி வாய்ந்தவை என்றால் மகிழினி நடுங்கத்துடன். என்னது, மின்னல் பறவைகளா? எதற்காக உன் உடலை காக்க இவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஏற்பாடு? ஆதித்யா குழப்பத்துடன் கேட்டான். மகிழினி ஒரு கசப்பான புன்னகையை உதிர்த்தாள். ஏனென்றால் என் உடல் புனிதமானது மட்டுமல்ல, ஆபத்தானதும் கூட. நான் உயிர்த்தெழுவதற்கு முன்பே அந்த தீய அரக்கனின் கைகளில், அதாவது பிரபஞ்ச வாரிசாக தன்னை அறிவித்துக் கொண்ட அந்த கொடூரனின் கைகளில் என் உடல் கிடைத்துவிட்டால் என்ன ஆகும் தெரியுமா? அவன் என் மூலமாக அனைத்து ஆத்மாக்களையும் தனதாக்கிக் கொள்வான். அவன் இவ்வுலகையே தன் அடிமையாக்கி விடுவான். அந்த பேரழிவை தடுக்கவே இயற்கையே இந்த மின்னல் பறவைகளை என் உடலுக்கு காவலாக நிறுத்தியிருக்கிறது. ஆதித்யா அதிர்ந்து போனான். விஷயம் இவ்வளவு தீவிரமானதா? அப்படியென்றால் அந்த பறவைகளை தாண்டி யாரும் உள்ளே செல்லவே முடியாதா? பிரபஞ்சங்களின் வழிகாட்டுதல் இருந்தால் மட்டுமே உள்ளே நுழைய முடியும். மற்றபடி பலவந்தமாக உள்ளே நுழைய முயன்றால் மரணம் நிச்சயம். ஆனால் நாம் முயற்சி செய்துதான் பார்க்க வேண்டும், வேறு வழியில்லை என்றாள் மகிழினி. ஆதித்யா ஸ்தம்பித்து நின்றான். அவன் முன்னால் பிரம்மாண்டமான வெள்ளி மாளிகை ஒரு மர்ம முடிச்சு போல நின்றது. உள்ளே செல்ல வேண்டும், ஆனால் எப்படி என்று தெரியவில்லை. அங்கே காத்திருப்பதோ ராட்சத சக்தி படைத்த 7 மின்னல் பறவைகள். அவற்றின் ஒரு சிறிய தாக்குதல் போதும் ஒரு மலையை துகளாக்கிவிடும். அப்படிப்பட்ட சக்தியை எதிர்த்து எப்படி உள்ளே நுழைவது? சூழ்நிலையின் தீவிரம் ஆதித்யாவின் சிந்தனையை ஆட்கொண்டது. ஒரு புறம் உலகை காக்க வேண்டிய கடமை, மறுபுறம் எதற்கும் அஞ்சாத மரண தூதர்களான மின்னல் பறவைகள். ஆதித்யா அந்த வெள்ளி மாளிகையின் வாசலை வெறித்து பார்த்தபடி, விதி நம்மை இங்கே அழைத்திருக்கிறது என்றால் வழி ஒன்றும் நிச்சயம் இருக்கும் என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே அடுத்த அடியை எடுத்து வைக்க தயாரானான்.